திருவண்ணாமலை மாநகரில் புதிய முறையில் எஸ்ஆர்ஜே ஃபார்ம் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஃபார்ம் ட்ராக். உலகத்தில் எவ்வளவோ தொழில் இருக்கு, எவ்வளவோ வேலைகள் இருக்கு. எல்லாரும் ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு சம்பாதிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, பட்டம் வாங்குறாங்க, மேல் நாட்டுக்கு போய் படிக்கிறாங்க, படிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் சோறு போடுறது யாரு? ஒரு விவசாயி தானே. லட்சக்கணக்கு கோடி கணக்குல சம்பாதிக்கிறாங்க. ஆனா நம்ம விவசாயிக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்கிறது? நீங்க ஒரு கைத்தட்டல் கூட கொடுக்க மாட்டீங்களா? விவசாயம் பண்ணி அந்த பொருள் மார்க்கெட்ல கொண்டு வர்றதுக்குள்ள அவன் படுற பாடு இருக்குது. அது எவ்வளவு கஷ்டம், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அந்த விவசாயத்தை நம்ம எப்பவுமே சர்வீஸ் பண்ணுவோம். நல்ல சர்வீஸ் பண்ணுங்க சார். விவசாயம் இன்னும் மேலும் மேலும் நல்ல சிறப்பாக வளரணும். அப்போதான் நம்ம நாடு இன்னும் பெட்டராக போக முடியும், இன்னும் நல்லபடியாக இருக்க முடியும். ஸோ இந்த அழகான ஒரு தருணத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. இங்கே வந்திருக்குனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு புனிதமான பூமியில் சாமியோட அருள்னால் தான் வர முடியும். சுவாமியோட அருள் இருக்கிறதுனால தான் நான் வந்திருக்கேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. மேலும் மேலும் நீங்கள் இதே மாதிரி நிறைய நிறுவனத்தை தொடங்கி விவசாயத்துக்கு என்னென்ன சர்வீஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் சார். அது எல்லாத்துக்கும் நல்லது, நமக்கு நல்லது. நமக்கு சோறு போடுற அந்த விவசாயிக்கு நம்ம உதவி செய்வோம், சர்வீஸ் பண்ணுவோம். மேலும் மேலும் விவசாயத்துக்கு நம்ம மேலும் ஒரு புதிய நிலத்துக்கு கொண்டு வருவோம். இன்னும் அவங்களுக்கு என்னென்ன பெட்டர்மெண்ட் பண்ண முடியுமோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ இருக்கிற எல்லா விவசாய பூமி பிளாட்ஸாக மாறிட்டு இருக்குது, பில்டிங்ஸாக மாறிட்டு இருக்குது இல்லையா? ஸோ அப்படி இல்லாமல் விவசாயத்துக்கு நம்ம என்னென்ன செய்ய முடியுமோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னென்ன சர்வீசஸ் பண்ண முடியுமோ அது பண்ணுவோம். நன்றி. இந்த விழாக்கை எனக்கு அழைப்பு கொடுக்கறதுக்கும் இங்கே கொண்டு வரதுக்கும் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார்.